Hi guys, welcome back to my channel Flavoring Mirror. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான குயிக்கான காலேஜ் மேக்கப் அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்படியுமே ஒரு க்ரீம் பவுடர், ஐப்ரோ பென்சில், அப்புறமா வந்து ரொம்ப 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம எப்படி குயிக்காக ரெடியாகி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஹாய், வெல்கம் டு அவர் ஃபேமிலி ஃப்ளேவரிங் மிரர். பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் விளாக்ஸுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸில் உங்களுக்கு ஸ்கின் கேர் பேசிக்காக இருந்துச்சுன்னா அதை முடிச்சுக்கோங்க. இல்லை சன்ஸ்க்ரீன் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே வந்து போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அப்புறமா நம்ம மேக்கப்புக்குள்ளாடி போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹன்ஸோட பிரைட் பியூட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுனால இது நான் வாங்கியிருந்தேன். இப்போது சரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது ஃபேஸுக்கு, நல்லா தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் அப்படி பிரைட்டன் பண்ணியிருக்கு. போகும்போது நமக்கு ரொம்ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பஸ்ஸுக்கு தர காசை சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாண்ட்ஸ் பவுடர் நம்ம கொஞ்சமாக தட்டி நல்லா க்ரீம் அப்ளை ஆனதுக்கப்புறமா ஃபேஸில் போடுங்க. ஸோ நமக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகுது ஃபேஸு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஐப்ரோஸ் வந்து இது பண்ண போகிறோம், ஷேப் பண்ண போகிறோம். ஸோ ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு எந்த ஐப்ரோ பென்சில் கிடைக்குதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பிளாக்காக இருந்தாலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஷார்பன் பண்ணணும். இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் இதை வச்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூலி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து ஸ்பூலி வச்சு இப்படி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணணும்னா மட்டும் பண்ணால் போதும். ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நான் வந்து எப்போவுமே சென்டர் மட்டும் தான் திக்கன் பண்ணுவேன். சென்டர் மட்டும் லைட்டாக இப்படி திக்கன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை வச்சு அந்த 2 எட்ஜஸையுமே இது பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வச்சு இந்த மாதிரி பண்ணிடலாம் ஃப்ரண்டில். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாக்மியோட லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் லைட்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஃப்ரண்டில் வந்து வரவே கூடாது. ஃப்ரண்டில் வராமல் இந்த மிடில் இருந்து மெதுவாக எடுத்து அது ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்டில் வந்து லைட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. கீழே போட உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே போட்டுக்கலாம். நான் மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அழகாக இருக்கா? ஓகே, இந்த சைடு கொஞ்சம் மேலே வந்துட்டு. ஸோ இந்த சைடு கொஞ்சம் மேலே போடலாம். சரி, இதை வச்சு நம்ம பொட்டும் வைக்கலாம். பெருசாக வச்சுக்கணும். சரி, ஓகே குட்டியாக ஒரு பொட்டும் வச்சாச்சு. லிப்பாம் வந்து சிலருக்கு வந்து லிப்பாம் மட்டும் போட பிடிக்கும். அப்படின்னா லிப்பாம் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து டிண்டர் லிப்பாம். ஸோ டிண்டர் லிப்பாம் போட்டுட்டேன். ஸோ லிப்பாம் போடணும், லிப்பாம் மட்டும் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. லிப்ஸ்டிக் வந்து நான் மேட் அந்த ஃபுல் டே லாஸ்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஏன்னா அதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப அதிகம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு அதே எடுத்து நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி ப்ளஷ் மாதிரி கொடுத்துக்கலாம். அழகாக தான் இருக்கும்.
இப்போ நம்ம ஃபுல் ஃபேஸும் வந்து கம்ப்ளீட் லுக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது ஹேரை வந்து தலை குளிச்சிருக்கிறதுனால நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒன்று லைட்டாக. இந்த ஃபைனல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர், see you on next video.